அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். மொச்சக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பவுல் நிறையா. இந்த மொச்சக்காவை நம்ம உப்பு போட்டு தாளிப்பு கொடுத்தோம்னா சுண்டல். இதே மொச்சக்காவை நம்ம ஒரு அருமையான ஒரு சால்னா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மொச்சக்காய், பீக்கங்காய், அதோட மல்லி இலை, 2 தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்போதைக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலா பவுட்ரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெந்தயம், ஜீரகம், மிளகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே போட்டு 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கருப்பு எள்ளும் சேர்த்துக்க போகிறேன். பட்டுன்னு தெரிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. நான் வீடியோக்காக டக்குன்னு சேர்த்துறேன். புகை வருது பாருங்கள். இதோட மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்து பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்து குக்கரில் ஆயில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் இது நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை வாசனை போக விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பீக்கங்காய், மொச்சக்காய், வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா பொடி, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய், மொச்சக்காய் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மொச்சக்காய் சாலன் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சுன்னா ரெடி ஆயிடும், அவ்வளோதான். குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டுடலாம். மூணு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு குக்கர் லிட் ஓப்பன் பண்ணேன். மொச்சக்காய் சால்னா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.